இங்க பாரு, அந்த கிருஷ்ண பிரசாத் உயிரோட தான் இருக்கான்னு நீங்க அவனை ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்னதான் ஒளிச்சு வச்சாலும் நாளைக்கு அந்த ஆளுக்கு பிண்டம் வச்சு காரியம் பண்ணும்போது வெளியே வராம இருக்க மாட்டான்ல. அவன் வரலன்னு வச்சுக்கோயேன், உண்மையிலேயே அவன் செத்து போயிட்டான்னு அப்போ வேணும்னா நான் நம்புறேன். மாமா அப்படி இல்ல மாமா, நீ இங்கே இருக்கலாம்ல. நான் பிளான் போட்ட மாதிரி வரேன். மாமா மாமா ஐயோ, மாமா மாமா எங்க இருக்கீங்க மாமா? மாமா மாமா நீங்க எங்க இருக்கீங்க? மாமா அவர் கிளம்பிட்டாரு, நீங்க எங்க இருக்கீங்க? இங்க இருக்கமா, இங்க மேல இருக்கேன். இங்க பாரு. இவ்ளோ நாளா அண்ணன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டாருன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அப்பாவுக்கு பிண்டம் வைக்க போறத நினைச்சு நீங்க சந்தோஷப்படாம ஏமா இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? ஏய், உனக்கு என்னடி தெரியும்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காத, நீ போ. அத்தை, தேவையில்லாம பூர்ணி மேல எதுக்கு கோவப்படுறீங்க? அதோட பூர்ணி என்னோட நாத்தனார், அதாவது என் புருஷனோட பாதின்னு சொல்லலாம். உங்க மேல இருக்கிற கோவத்தை அப்புறம் என் மேல காட்டுவா. பூர்ணி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. மாமியார் கோவப்படுறத நீ சமாதானம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. பூமி உயிரோடு இருக்கும்போதே அவ அப்பாவுக்கு இந்த காரியம் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டானேம்மா. அவனை தடுக்கிறதுக்கு நீ ஏதாவது யோசிச்சு பாத்தியாம்மா? யோசிச்சு பார்த்தேன் அத்தை. மாமா இந்த வீடு மட்டும் இல்ல, அவரோட ரூமை விட்டு கூட வெளியில வர முடியாது. அப்படி ஒரு ஆபத்தான ஐடியா எனக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் அத்தை இது. என்னம்மா இது? மோஷன் டேப்லெட்ஸ் அத்தை. ஐயோ, அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட போதுமா? ஒன்னும் ஆகாது, வயிறு ஃபுல்லா கிளீன் ஆகும். ஐயோ பூமி, பூமி முதல்ல இப்படி ஒரு கப் எடுத்து பூமி இதுல காஃபி பவுடரை போட்டு பூமி இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் இப்படி போட்டு புரி புரி. அண்ணா ரெடி ஆயிட்டியா புரி? நான் எப்பவோ ரெடி ஆயிட்டேனா? வெரி குட். நாங்களும் ரெடியா தான் இருக்கோம் மாமா. முதல்ல நீங்க இந்த காஃபி குடிங்க. ஏய் இங்க பாரு, சும்மா வாங்க போங்கண்ணா, அடிச்சு வாயை உடைச்சிரும் பாத்துக்கோ. அது மட்டும் இல்ல, உன்னோட இந்த விளங்காத கையில எனக்கு இந்த காஃபி மண்ணெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. காஃபி எடுத்துட்டு வந்தது ஏன் கையா இருந்தாலும் காஃபியை கலந்தது உங்க அம்மாவோட கைதான் மாமா. இல்லையா அத்தை? ஆமாம்மா. அப்போ உங்க புள்ளைய குடிக்க சொல்லுங்க அத்தை. பூமி தான் சொல்றாளடா, குடி. நீங்க போட்ட காஃபியாமா? ஓகே, காஃபி அம்மா போட்டு கொடுத்ததுனால நான் இதை குடிக்கிறேன். குடிங்க மாமா. குடிக்கிறேன் இரு. இல்ல எனக்கு வேண்டாம். மீரா, இன்னைக்கு உன்னோட ஆசை நிறைவேற போதுமா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே ககன் கேபிக்கு பிண்டம் வைக்கிற சடங்கை செய்ய ஒத்துக்கிட்டாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா.
உயிரோட இருக்கும்போது நான் அவரை எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிட்டேன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவர் ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நான் காரணமா இருக்கேன். எனக்கு அது போதும். வாமா, நீயும் வந்து அந்த சடங்கை பாருமா. உன் அண்ணி எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்கா. நிஜமாவா? அப்போ வாங்க, நான் கிளம்பலாம். வாமா. வாங்க மாமா, உட்காருங்க. மீரா, வா நீ மீரா, உட்காரு. உட்காருமா. அம்மாடி, அங்க நடக்கிற அந்த ப்ரோக்ராம இங்க லைவ் டெலிகாஸ்ட் எப்படி பண்ண முடியுது உன்னால? புரோகிதரை விலை கொடுத்து வாங்கிட்டேன் சித்தி. ஓ, என்னம்மா இது? கடவுள் எனக்கு இப்படி ஒரு தலைவிதி எழுதியிருக்காரு. உன் மாமனார் இருந்தும் புருஷன் இல்லாதவளா இத்தனை வருஷம் வாழ்ந்த இன்னைக்கு அவரு உயிரோட இருக்கும் போதே என் புள்ள ககன் அவருக்கு பிண்டம் வச்சுக்கிட்டு இருக்கான். இதை என்னால பார்க்க முடியலம்மா. ககனுக்கு அவர் உயிரோட தான் இருக்காருன்னு நான் சொல்லிடுறேம்மா. ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க அத்தை. இவ்ளோ நாளா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் ஒன்னும் இல்லாம போயிடும். எல்லாமே வீணா போயிடும். நம்ம எது பண்ணாலும் அத மாமாவோட நல்லதுக்காக தானே அத்தை பண்றோம். நம்ம பண்ற முயற்சி எல்லாம் அவரை காப்பாத்துறதுக்காக தானே அத்தை. அது இல்லம்மா, அவரு உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தோம் நான் இப்படி ஒரு காரியம் பண்ணும்போது என்னை ஏன் தடுக்கலன்னு அவன் கேள்வி கேட்பாம்மா. அப்ப என்னால என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லு? அந்த நேரத்துல நம்ம தோன்றத நம்ம சொல்லிக்கலாம் அத்தை. அது வரைக்கும் மாமா நல்லபடியா இருக்கிறது நமக்கு முக்கியம். பிரச்சனைகள் எல்லாம் தீந்து மாமா நிரபராதி தானே வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவரே அதை புரிஞ்சுக்குவார் அத்தை. இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணோன்னு அது வரைக்கும் தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க.